வணக்கம் நண்பர்களே. நம்ம சித்திரை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்களை பற்றி தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்குறோம். வருமானம் எப்படி சம்பாதிக்கிறது, எளிமையாக சம்பாதிக்கிறதும் எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சேனலில் நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். அதனால் தயவுசெய்து முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். இப்போ மாரோ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிளானில் எப்படி நம்ம ரினியூவல் பண்ணுறது, நம்ம கஸ்டமர் பிளானை எப்படி நம்ம ரினியூவல் பண்ணிக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாரோ பாயிண்ட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அதில் யூசர் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய யூசர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்கள் யூசர் நேமு, உங்கள் பாஸ்வேர்டெல்லாம் டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கோடையும் டைப் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போயிருங்க. நீங்கள் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், லெஃப்ட் சைடில் இங்கே 3 லைன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், இந்த லெவல் லிஸ்ட்டுக்கு கீழே இருக்குது பாருங்கள், ரினிவல் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரினிவல் டைப்பு. இப்போ ரினிவல் டைப் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெஃபரல் இன்கம் ரினிவல் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் செல்ஃப் இன்கம் எடுத்திருப்பீங்க. அப்போ அந்த செல்ஃப் இன்கம் ரினிவல் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் இன்கம் ரினிவல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் ரினிவல். சரிங்களா? அதாவது ரெஃபர் பண்ணவங்க ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 5 பேர் வரைக்கும் ரெஃபர் பண்ணிங்களே, பண்ணி அதுலேருந்து இன்கம் வந்திருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த இன்கமுக்காக நீங்கள் ரினிவல் பண்ணுறதா இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெஃபரல் இன்கம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்கம் பிளான். நம்ம என்ன பிளானில் இருக்கிறோம், எதில் இன்கம் எடுத்தோம், அது என்ன பிளான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் பிளானு. இப்போ கஸ்டமர் பிளானுக்கான இன்கம் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்காகத்தான் நான் ரினியூவல் பண்ண போகிறேன். அதனால் கஸ்டமர் பிளானை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரினியூவல் டெபாசிட் அமௌண்ட். இப்போ எனக்கு நான் எவ்வளோ அமௌண்ட்டு நான் வித்ட்ராவல் எடுத்துருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரினியூவல் பண்ணணும். இப்போ 3000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் 750 ரூபா நீங்கள் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 750 ரூபா நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது டெபாசிட் டிரான்சாக்ஷன் டேட்டு. அதாவது நான் என்றைக்கு நான் பேங்க்கில் அமௌண்ட் கட்டினேன் அந்த டேட்டு. சரிங்களா? நான் கட்டினது வந்து இன்றைக்கி தான். சரிங்களா? 5ஆம் தேதி. அதனால் இன்றைக்கி அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேங்க்கு. நான் எந்த பேங்க் மூலிமா நான் பணம் வந்து கம்பெனிக்கு நான் பணம் கட்டியிருக்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ நான் எந்த பேங்க் மூலிமா கட்டிக்கிறேன்னா நான் வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் மூலிமா நான் கட்டியிருக்கிறேன். அதனால் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பேமெண்ட் மெத்தடு. அதாவது நான் எப்படி இந்த பணத்தை நான் அனுப்பிச்சிருக்கிறேன், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா, நெஃப்டியா, ஆர்டிஜியா, ஐஎம்பிஎஸ்ஸா, யூபிஐ ட்ரான்சாக்ஷனா, இப்படி கேட்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அனுப்பியிருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன். அந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன். இப்போ நான் கூகுள் பே மூலிமா பண்ணியிருக்கனால இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடுத்தது ட்ரான்சாக்ஷன் நம்பர். அதாவது நான் கம்பெனிக்கு நான் பணம் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கட்டின அந்த கூகுள் ப்ளே சிப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூடிஆர் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும், ஒரு 12 நம்பர் வரும். அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணணும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய கூகுள் பே மூலிமா நான் கம்பெனிக்கு பணம் கட்டுறேன். இப்போ நம்ம கம்பெனி ஜொமரோ நேமு ஜொமரான்னு இருக்குது, ராமநாதன் சார் 2 பேரோட அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. சரிங்களா? டைரெக்டாக கம்பெனி கட்டுறனால கட்டலாம். இப்போ நான் டைரெக்டாக கம்பெனிக்கே கட்டுறேன். சரிங்களா? 750. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேமெண்ட் பண்ணுறப்ப
கீழே பாருங்கள், இந்த இடத்துல ஆட் நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ யார் பேருக்கு நம்ம பணம் கட்டுறோமோ அவங்க பேர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பர்கத் நிஷாங்கிறவங்க பேருக்கு தான் நான் பணம் கட்டியிருக்கேன். அதனால் அவங்க பேர் இங்கே நான் டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் பே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து பணம் கட்டியாச்சு. சரிங்களா? இப்போ இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்கள், டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் கட்டின பேமெண்ட் பாருங்கள், இங்கே காட்டுது பார்த்தீங்களா? இது என்ன பண்ணுறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்தமாரி இந்த அளவுக்கு ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு இதை வச்சுட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம வந்து அங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பரை தான் நம்ம அங்கே டைப் பண்ணணும். சரிங்களா? இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக பார்த்து அங்கே டைப் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்ற இடத்துல இருக்கா, இதை டைப் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களா, அந்த நம்பர் இங்கே டைப் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டேன். சரிங்களா? ஒரு தடவை அந்த நம்பர் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த கீழே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கா, அந்த மஞ்சள் கலர் பட்டனுக்கு மேலே அந்த சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைலுக்குள்ளே போகும். சரிங்களா? இதில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் அங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த சப்மிட் ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா யுவர் ரெக்வஸ்ட் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கனாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரினியூவல் பண்ணது வந்து ஓகே ஆயிரும். இப்போ அப்படியே அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து பண்ணது இங்கே வந்து கீழே காட்டும் பாருங்கள். அமௌண்ட்டு ரூ. 750 கட்டியிருக்கோம். ரெக்வஸ்ட் அமௌண்ட்டு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் மூலிமா பண்ணியிருக்கோம். எந்த டேட்டில் பண்ணியிருக்கோம். கீழே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங். இப்போ பெண்டிங்னு வந்துருச்சு அப்படின்னா கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வெரிஃபை பண்ணுவாங்க. இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ரினியூவல் பண்ணுறது இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் ரினியூவல் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ராவல் வந்திருக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரினியூவல் அமௌண்ட் எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. சரிங்களா? இதை பார்த்துங்க. செல்ஃப் இன்கம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம வித்ட்ராவல் கொடுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம 1000 ரூபா வந்து ரினியூவல் பண்ணணும். சரிங்களா? ரெஃபரல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை தான் நமக்கு வித்ட்ராவல் வரும். அதில் 3000 to 9999 ரூபாய் இருந்துன்னா நம்ம 750 ரூபா நம்ம ரினியூவல் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 24,999 ரூபா வரைக்கும் நம்ம வித்ட்ராவல் எடுத்து வந்தோம் அப்படின்னா 3000 ரூபா நம்ம ரினியூவல் பண்ணணும். சரிங்களா? அடுத்து 25,000 ரூபாய்க்கு மேலே நம்ம எவ்வளோ நம்ம இன்கம் எடுத்தாலும் 6,000 ரூபா வந்து நம்ம வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ரினியூவல் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோங்கிறது இதில் இருக்குது, பார்த்துக்குங்க. இதில் நீங்கள் எவ்வளோ வித்ட்ராவல் எடுத்துக்கிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரினியூவல் பண்ணிடுங்க. சரிங்களா? அதாவது உங்களுக்கு பேமெண்ட்டு வந்த 1 or 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த ரினியூவல் பண்ணிடணும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க, அந்த டயத்துக்குள்ளே நம்ம ரினியூவல் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ரினியூவல் பண்ணிடுங்க எல்லாருமே. இப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரினியூவல் பண்ணிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்டோ கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன்.